அதனாலதான் சொன்னார், வேண்டாம், எல்லா வார்த்தைகளை குறித்து நீ என்ன செய்யாத, செவி கொடுக்காத. பயந்தவன் யாருமா? அநியாயம் செய்தவன் பயப்படலாம், நியாயம் செய்தவன் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஆனா அநியாயம் செய்தவன் சவுண்டு போடுக, நியாயம் செய்தவன் பயந்து நிற்கிறான். காரணம் என்ன? வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை. எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவன் பயந்து நிற்கிறான். ஒரு சாதாரணமான ஒரு போர் சேவகன் பயப்படுத்துறான். ஏன்? வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களே. கேட்கறதும் சரி, பேசுறதும் சரி, யோசிச்சு வேணும் பேசுறது. எல்லாம் பேசினா ஜீவிதம் தொலைஞ்சு போகும். பேசுவதும் சரி, கேட்கறதும் சரி, யோசிச்சு வேணும் ஜீவிதம் செய்யாது. நான் சொல்லுது எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு? ஜீவிதத்தில் பயம் வராதிருக்கும்படி, ஜீவிதத்தில் பயம் வராதிருக்கும்படி. வல்லவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ச்சி அடைந்தவன் உயிருக்கு பயந்து நிற்கிறான் என்றால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு இல்ல, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்குல்ல. ஹல்லேலூயா, ஜீசஸ். கிருபை வேணும்பா, ஞானம் வேணும்பா, நமக்கு ஞானம் வேணும் சில வார்த்தைகளை அடையாளம் காண்பதற்கு. ஜீசஸ் உன்னை வேற ஒரு விதத்திலையும் சோர்வடைய பண்ண முடியலேன்னு அவனுக்கு தெரியும். பாடுகள் வந்துச்சு, நீ நிக்கல. போராட்டம் வந்துச்சு, விசுவாச ஓட்ட நிக்கல. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்துச்சு, இது ஒண்ணு செய்யல. உன்னை எப்படியாவது கவுக்கணும்னு அவன் நினைச்சு பிளான் பண்றான். அடுத்து அவன் எடுக்கிற ஆயுதம் தான் வார்த்தை. அடுத்து அவன் எடுக்கிற ஆயுதம் தான் வார்த்தை. வார்த்தை மனிதனை பயப்படுத்தும் என்று யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு. வார்த்தை மனிதனை இழப்புக்கு நேராய் கொண்டு விடும் என்று அவன் பிசாசுக்கு தெரியும். மனைவியை குறிச்சு, புருஷனை குறிச்சு, தோத்திரம் பிள்ளைகளை குறிச்சு, சகோதரனை குறிச்சு, சபையை குறிச்சு, தேசத்தை குறிச்சு, சமுதாயத்தை குறிச்சு, பாஸ்டரை குறிச்சு, யார் என்ன பேசினாலும் சரி, தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன், வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பேசுகிறதானாலும் சரி, கேட்கிறதானாலும் சரி, ஜாக்கிரதையாயிருக்கணும். அல்லேலூயா.